அருளால் புலர்ந்த இப்புதிய நாளுக்காய் நன்றி கூறுவோம். இன்று தாய் திரு அவையானது பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை இறையிரக்கத்தின் ஞாயிறாக சிறப்பித்து மகிழ்கின்றது. அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக இறையிரக்க பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய நாளில் தெய்வீக திருப்பலியை நிறைவேற்ற வருகை புரிந்திருக்கும் எம் சேலம் மறைமாவட்டம் ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் அவர்களை வாஞ்சியோடு வரவேற்கின்றோம். இறை இரக்கம் என்பது நம்மை தேடி வருவது. மனிதன் தன்னுடைய சுயநலத்தினாலும் ஆணவத்தினாலும் மனித பலவீனத்தினாலும் கடவுளுக்கு எதிராக பாவங்கள் செய்கின்ற போதும் கடவுள் அவனை தேடி சென்று மன்னித்து அணைத்துக் கொள்கின்ற பண்புதான் இறை இரக்கம். இறைவன் தம் இரக்கத்தின் வெளிப்பாடாக நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து மன்னித்து தம் அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். இறை இரக்கத்தை பெறுகின்ற நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுபவர்களாக நம்மிடம் உள்ளதை ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழவும், கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் நமக்கு எதிராக மற்றவர்கள் செய்கின்ற குற்றத்தை மன்னித்து வாழவும் உயிர்த்த கிறிஸ்துவில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தவும் இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாமும் அவரின் அழைப்பிற்கு செவிமடுத்தவர்களாய் இரக்கத்தின் மக்களாக வாழ அருள் வேண்டி தொடரும் இவ்வாழ்வின் பலியில் பங்கேற்போம். இறையாசீர் பெறுவோம். கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நல மலர்ந்து மாண்படையும் பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நல மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்து ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சியின் இயக்குனர் அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளான நம்பிக்கையாளர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு இல்லந்தோறும் இறையாட்சியை
வளர்த்து கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சியை கண்டு அருள் வாழ்வில் நாளும் வளர்கின்ற என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இறை இரக்கத்தின் ஞாயிறன்று, பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறாகிய இன்று நீங்கள் எல்லாரும் இத்திருப்பலியின் அருளால் நிறைவாக ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்க வேண்டுமென்று, உங்கள் இதய ஆவல்களெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமென்று ஜெபிக்கிறேன். 2000 ஆண்டில் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் கோவால்ஸ்கா ஃபவுஸ்டினா என்ற அருள் சகோதரியை புனிதப்படுத்தி அவர்களை உயர்த்துகின்ற போது இந்த பெருவிழாவை நிறுவினார். 24 ஆண்டுகளாக இறைவனின் இரக்கம் நம் எல்லாரையும் சுற்றி சூழ்வதாக. அந்த இறைவனின் இரக்கத்தின் முன் நாம் எல்லாரும் அடிபணிவோம். அவர் முன்னும் ஒருவர் முன்னும் நாம் எல்லாரும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஏற்புடைய விதத்தில் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுவ. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீ எம் மீது இரங்கும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் இரக்கத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. உயிருள்ள இறை வார்த்தைகள் 32 முதல் 35 முடிய. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அதன் தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர்
பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும்
இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினார். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 19 31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலொழிய நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்த நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப் பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஊடக வழியாக மாதா தொலைக்காட்சியை
கண்டு மகிழ்கின்ற மற்றும் நல்ல ஆர்வத்தோடு மாதா தொலைக்காட்சிக்கு துணை புரிபவர்களாக ஜெபிக்கின்ற, பல்வேறு விதங்களில் உதவி செய்கின்ற என்னுடைய பாசமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியில் 3 முறை ஆண்டவர் கூறுவதாக நாம் கேட்டோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று. இதோ இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நானும் ஆண்டவரின் பெயரால் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். இறை இரக்கத்தின் ஞாயிறு இன்று. நான் ஏற்கனவே சொன்னது போல 24 ஆண்டுகளுக்கு முன் திருத்தந்தை புனித ஜான் பால் அவர்களால் இது ஏற்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, கோவால்ஸ்கா ஃபவுஸ்டினா என்ற அந்த அருட்சகோதரிக்கு உயிர்த்த ஆண்டவர் காட்சி அளித்து அவருடைய இதயத்திலிருந்து வெள்ளை வண்ணத்திலும் சிகப்பு வண்ணத்திலும் ஒளிக்கதிர்கள் வருவதாக காண்பித்தார். இரக்கம் நிறைந்த என்னுடைய இதயத்திடம் வாருங்கள், எல்லாருக்கும் இந்த இதயத்தை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள், முக்கியமாக பாவிகள் அனைவரும் என் இரக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய காட்சியிலே கூறியதாக அருள் சகோதரி ஃபவுஸ்டினா கோவால்ஸ்கா குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரின் இரக்கம்தான் எவ்வளவு பெரிது! உண்மையாகவே நாம் எல்லாரும் அதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு மக்களுக்கு அஞ்சி, மக்கள் தலைவர்களுக்கு அஞ்சி மூடிய அறையிலே இருந்தார்கள் சீடர்கள் எல்லாரும். இரக்கத்தின் ஆண்டவர் அந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு தோன்றி கூறுவதை பாருங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கின்றார். வேறு ஒருவராக இருந்தால் அவரை மறுதலித்த பேதுருவை, விட்டு ஓடிய சீடர்களை கடின வார்த்தைகளால் திட்டியிருக்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அப்படியேதும் சொல்லாமல் இரக்கத்தோடு உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி என்று கூறுவதை பாருங்கள். ஒருபோதும் நாம் இதை மறந்துவிடவே கூடாது. தொடர்ந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், நான் உங்களை அனுப்புகிறேன். என் அன்பை உணர்ந்தீர்களே, இரக்கத்தை உணர்ந்தீர்களே, சென்று மற்றவர்களுக்கு அமைதி அளிக்க நீங்கள் என்னால் அனுப்பப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அவர்களை அனுப்புகிறார். ஆண்டவரின் இரக்கம் மிக மிக பெரிது. நமக்கே தெரிந்தது போல முதல் முறை தோமா அவர்களோடு இல்லை. தோமா கூறுவதை பாருங்கள். அவருடைய கைகளில் ஆணியால் உண்டான தழும்புகளை நான் தொட்டு பார்க்க வேண்டும், அவருடைய விலாவை நான் தொட வேண்டும், அப்போதுதான் நம்புவேன் என்கின்றார். இரக்கத்தின் ஆண்டவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்று பாருங்கள். தோமா மீது எரிந்து விழவில்லை. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மரிய மதலேனா கல்லறையிலிருந்து ஆண்டவருடைய உடலை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று வந்து பேதுருவிடமும் யோவானிடமும் சொன்னபோது 2 பேருமே கல்லறைக்கு ஓடினார்கள். விவிலியம் சொல்லுகிறது, காலியான கல்லறையை பார்த்து யோவான் நம்பினார். காலியான கல்லறை மட்டும் அவருக்கு போதுமாயிருந்தது. ஆனால் மரியாவுக்கு மரியே என்று கூப்பிடுகின்ற குரல் தேவைப்பட்டது. காலியான கல்லறை யோவானுக்கு போதும்,
கூப்பிடுகின்ற குரல் இன்னும் அதிகமாக மரியாவுக்கு தேவைப்பட்டது. காலியான கல்லறையும் போதாது, கூப்பிடுகின்ற குரலும் போதாது, இப்போது தொட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது தோமாவுக்கு. அவரவரின் புரிந்து கொள்ளும் தன்மைக்கேற்ப உயிர்த்த ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றாரே பாருங்கள். 5 விரலும் ஒன்றாயிருப்பதில்லை. ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்கிறார். உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள நம் எல்லாரையும் அவர் அழைக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் காலையிலே காட்சி கொடுத்தார், மாலையிலே காட்சி கொடுத்தார். ஒருவருக்கு காட்சி கொடுத்தார், மரிய மதலேனாவுக்கு. ஏன் பேதுருவுக்கு கூட தனியே காட்சி கொடுத்தார். 2 பேருக்கு காட்சி கொடுத்தார், எம்மாவூஸ் சீடர்களுக்கு. 10 பேருக்கு காட்சி கொடுத்தார், இன்றைக்கு முதன்முறை. 11 பேருக்கு காட்சி கொடுத்தார், 2ஆம் முறை. 7 பேருக்கு காட்சி கொடுத்தார் மீன் பிடிக்க போகும்போது. 500 பேருக்கு காட்சி கொடுத்தார். உயிர்த்த ஆண்டவர் பிரியமானவர்களே, இரக்கத்தோடு அன்போடு நாம் எல்லாரும் அவரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றாரே பாருங்கள். அதை ஒருபோதும் நாம் மறக்கவே கூடாது. இன்றைக்கு திருப்பலியிலே பங்கெடுக்கிற நாம் எல்லாரும் உயிர்த்த ஆண்டவரில் நம்ப அழைக்கப்படுகிறோம். இன்றைய 2வது வாசகம் நமக்கு அழகாக சொன்னது, அந்த உயிர்த்த ஆண்டவரை நம்பினால் நமக்கு வெற்றி. எதிலோ வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பலர். உங்கள் பணம் வெற்றி தராது, பதவி வெற்றி தராது, மற்ற ஆள் பலம் வெற்றி தராது. உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டால்தான் நமக்கு வெற்றி. அந்த வெற்றி சாதாரண வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு பக்கம் திருத்தூதர்கள் அஞ்சாமல் துணிச்சலோடு ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் நன்றாக சாட்சி பகர அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருக்காக சிந்திப்பது, ஆண்டவருக்காக பேசுவது, ஆண்டவருக்காக நல்லது செய்வது, இப்படி சாட்சிய வாழ்வு துணிச்சலோடு நாம் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். இன்னொரு விதம், அன்றைய மக்கள் வாழ்ந்த முறை, அனைவரும் உள்ளத்தில் ஒன்றாயிருந்தார்கள், எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருந்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். லைஃப் ஆஃப் விட்னஸ், லைஃப் ஆஃப் சேரிட்டி. இப்படித்தான் உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் சாட்சி பகர வேண்டும். பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம். நம்பினோம் என்பதை நம்முடைய சாட்சிய வாழ்வினால், பிறரன்பு வாழ்வினால் ஒவ்வொரு நாளும் எண்பிப்போம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய மாதிரியை பின்பற்றுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் நம் எல்லார் மீதும் இரக்கமாயிருக்கிறார். அதனுடைய வெளி அடையாளமாக இரக்கம் கொள்வோம். சகோதர சகோதரிகளின் துன்ப துயரங்களை பார்ப்போம், அவர்களை மன்னிப்போம். அமைதி உரித்தாகுக என்று உண்மையான அமைதியை, சமாதானத்தை வழங்கும் ஆண்டவரை பின்பற்றி நாமும் மற்றவர்களுக்கு மன்னிப்போம், அமைதியும் சமாதானமும் வழங்கி ஆண்டவருக்கு சாட்சி பகர்வோம். ஆமீன். சிலுவையில் இருந்து அழைக்கப்பட்டார்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய சொந்த பலத்தினால் மட்டும் எல்லாம் வெற்றியாக முடிந்து விடாது. என் பலம் போதாது, என்னால் எதுவுமே முடியாது, உன் பலம் எனக்கு இருந்தால் சாமி உலகமே தாங்காது என்பது போல ஆண்டவருடைய வல்லமை வேண்டி, அருள் வேண்டி, இரக்கம் வேண்டி நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்கள் அன்பு பணியின் வழியாக உம்முடைய இரக்கத்தை இவ்வுலக மக்களுக்கு பிரதிபலிக்கின்ற கருவிகளாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களிடம் உள்ள சுயநலத்தை விடுத்து பிறரது வாழ்வில் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் தங்களையே அர்ப்பணித்து அவர்களின் வாழ்விற்கு வழிகாட்டிட தேவையான நல் மனதை தந்து வழிநடத்திடவும், நடைபெற இருக்கின்ற தேர்தலில் மக்கள் நல்ல தலைவர்களே இனங்கண்டு வாக்களிக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம்மில் நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் கொண்டு தொடக்க திருவாவையில் வாழ்ந்த நம்பிக்கையாளர்களைப் போல எங்களிடம் இருப்பதே இல்லாதவர்களோடு பகிர்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து இரக்கத்தின் மக்களாக வாழ வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, அரசு பொது தேர்வினை எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களிடமுள்ள பயத்தையும் கலக்கத்தையும் அகற்றிடவும், துணிவுடன் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து வழிநடத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர்கள், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உயர்த்த உம்மில் நம்பிக்கை கொண்டு அன்பு, இரக்கம், பகிர்வு போன்ற பண்புகளை தமதாக்கி தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ நம்பிக்கையோடு உம் திருமுன் கூடியிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும், மாதா தொலைக்காட்சியை கண்டு வளரும் எல்லா மற்ற சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் இதயம் விரும்பி தேடுவதை அவர்களுக்கு தாரும். அவர்களின் உழைப்பின் முயற்சிகளை ஆசீர்வதியும். உடலிலும் உள்ளத்திலும் நலமளித்து காப்பாற்றியருளும். அவர்கள் போகும்போதும் வரும்போதும் காத்தருளும். உம் திருமகன் வழியாக உம் அபரிமிதமான இரக்கத்தை உணர்ந்து தாங்களும் இரக்கத்தின் வாய்க்கால்களாக ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் செயல்பட துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உமக்களித்தேன், உங்கள் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உங்கள் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன்.
திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உங்கள் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். உழைப்பின் விளைவையும் விளைந்த பொருளை உமக்கே உகந்தளித்தேன். உழைப்பின் விளைவையும் விளைந்த பொருளை உமக்கே உகந்தளித்தேன். கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால், கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால் என் வாழ்வு மலர்கின்றதே, உம்முறவில் கலந்திடவே. என்னை உமக்களித்தேன், உங்கள் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பொது பிறப்பு அடைந்த உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றுமுள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
உமக்கு மாட்சியாய் நிறைந்துள்ளவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிருந்து ஊழியம் புரிய தகுதியுள்ளவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், இன்றைக்கு எங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஜெபிக்கின்ற எங்கள் அன்பு ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தோமா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள
உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயர்த்த ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் வழங்கிய அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இரக்கம் நிறைந்தவர், மன்னிப்பவர், நமக்காக தாம் பட்ட பாடுகளை, காயங்களை தம் அடையாளமாக காட்டியவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண விலக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம்பாடினே. எழில் கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண விலக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளப்பாடினே. வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழியே, உன்னன்பில் ஒன்றாகினே. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம் இதயத்தில் எழுந்து வந்திருக்கின்ற இரக்கத்தின் ஆண்டவராகிய நம் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மீது அளவு கடந்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் நம்மை அவர் தமது இதயத்தோடும் நிறைவாய் இணைத்து கொண்ட மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலே நமக்காய் மாதா தொலைக்காட்சி இந்த சிற்றாலயத்திலே திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்த நமது பாசத்திற்குரிய ஆயர் மேதகு ஆயர் ராயப்பன் அவருடைய பணிகளுக்காய் இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவரை வழி நடத்த வேண்டும், தேவையான எல்லா ஆற்றலையும் அவருக்கு நிறைவாக கொடுத்து ஆண்டவர் தாமே என்னாலும் அவருடைய கரங்களின் வழியாக, அவருடைய செயல்களின் வழியாக, அவருடைய இறைவார்த்தை பகிர்தலின் வழியாக தனது பிரசன்னத்தை எல்லா மக்களின் மனங்களிலும் நிலைநாட்ட அவருக்கு எல்லா விதங்களிலும் ஆண்டவர் என்னாலும் துணை இருக்க நாம் அவருக்காக ஜெபிப்போம். அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியுடைய இனியதயங்களே, இன்று நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியானது ஒரு நாள். உலகமெங்கும் நமது பாசத்திற்குரிய ஆயர் அவர் ஆயராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி மக்களுக்கு சென்ற பொழுது மக்கள் அத்தனை பேரும் பாசமாக சொன்னது மாதா தொலைக்காட்சியினுடைய ஆயர். மாதா தொலைக்காட்சியுடைய தொடக்க நாளிலிருந்து வசதிகள் மிகவும் குறைவாக இருந்த தருணங்களிலே பல
100 மைல்கள் நமக்காக பயணம் செய்து மாதா தொலைக்காட்சி அலுவலகத்திலும் நாம் அழைக்கின்ற இடங்களிலெல்லாம் இறை வார்த்தையை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தினால் உந்தப்பட்டு இறை வார்த்தையையும் அதே நேரத்திலே திருச்சபையை சார்ந்த சட்டங்களையும் மிக நுணுக்கமாக அதே நேரத்தில் மிக எளிய முறையில் மக்களுக்கு புரிகின்ற விதத்திலே ஆண்டவருடைய வல்லமையினால் மக்களுக்கு இதனை எடுத்து வழங்கிய நமது பாசத்திற்குரிய ஆயர் அவர்களுக்கு நாம் எந்நாளும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த நன்றியை நாம் ஒவ்வொரு முறையும் நமது ஜெபங்களினாலும் நமது பாசத்தினாலும் நமது அன்பினாலும் வெளிப்படுத்துவோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். எனவே மாதா தொலைக்காட்சியின் ஆயர் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற நமது பாசத்திற்குரிய ஆயர் அவர்களுக்கு நமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் எனது மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஆயர் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு பணிகள் இன்னும் அதிகம் இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் அநேக பணிகள் உண்டு. தொடர்ந்து அவருக்கு நேரம் இருக்கின்ற பொழுது நாம் அவரை நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கின்ற பொழுது அவர் கண்டிப்பாக வருவார், நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து நாம் அவருக்காக மன்றாடுவோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டுமாய் உயிர்த்த ஆண்டவருடைய வாழ்த்துக்களையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் எங்களது ஜெபங்களின் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்கள். கடவுளின் ஆசிர் என்னாலும் நம்மோடும் உங்களோடும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படை ஒரு பக்கம் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை, இன்னொரு பக்கம் புனிதமிகு நற்கருணை. இவை இரண்டையும் எல்லாருக்கும் எடுத்து செல்ல மிகவும் துணை புரிகின்ற நம்முடைய மாதா தொலைக்காட்சி வாழ வேண்டும், வளர வேண்டும், அதை கண்டு எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னுடைய மாணவர்களாக தொடக்கத்திலிருந்து இந்த தொலைக்காட்சிக்கு பெரிதும் பாடுபடுகின்ற அன்பான தந்தை டேவிட் ஆரோக்கியம் என்னும் மற்ற உடனுழைப்பாளர்கள் அனைவரும் ஆண்டவரால் நிறைவாக இப்பணிக்காக ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். மாதா தொலைக்காட்சி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இப்போது இந்த இறுதி ஆசீரில் பங்கேற்க அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தவர். சிறப்பாசிரியர் தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக.
திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒரு போதும் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டே, என் தேவனை கண்டே. என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டே, கண்டே, என் தேவனை கண்டே. தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். நம்பினே, நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே. நம்பினே, நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.